நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். இயேசுவினுடைய ஒளி என் வாழ்வில் வந்தவுடனே எனக்கு நடக்கிற முதல் மறுரூபம் என்னன்னா, கனம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். Isaiah chapter 60. பதினாலாம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 18 வரை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். Isaiah chapter 60 verses 14 to 18. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முலைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டனைக்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமேன். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்துவம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னன்னா, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. அந்த ஒளியினுடைய தன்மை என்ன, அந்த ஒளி என்ன செய்யும் அப்படின்றத நம்ம முதல் டிசம்பர் 1 அன்னைக்கு நம்ம தியானித்தோம். அப்புறம் கடந்த வாரத்தில் நித்திய வெளிச்சம் என்று சொல்லி இதே ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நித்திய வெளிச்சம் எப்படி ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தார்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றதை குறித்து நம்ம தியானித்தோம். அதாவது சூரியன் இனி வெளிச்சமாக இருக்காது, சந்திரன் உனக்கு வெளிச்சம் கூடாது, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்படின்னா இட் வில் நெவர் சீஸ், இட் வில் நெவர் க்ரோ டிம். அப்படிப்பட்ட ஒரு நித்திய வெளிச்சம் உங்களுக்குள்ள உதித்து இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைட். ஆமீன். மறுரூபமாக்கும் வெளிச்சம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன். இப்போ இந்த செய்திக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா, உங்க ஒளி உங்களுக்குள்ள வந்தது, அதுதான் பேஸ். இது இல்லைன்னா நான் மீதி போறது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஒளி வந்தது, அதை நம்ம திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த ட்ரூத்தை. அவர் லைட் ஹஸ் கம். அண்ட் வாட் இஸ் தட் லைட் அப்படின்னு கேட்குறத விட ஹூ இஸ் தட் லைட்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒளி என்னது அப்படின்றத விட அந்த ஒளி யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒளி யார் என்றால் இந்த ஒளி இயேசுவே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த ஒளி எனக்குள்ளே வந்திருக்கிறது அப்படின்னா, இந்த ஒளியை எனக்குள்ளே நான் வர வைத்திருக்கிறேன் என்றால் இந்த ஒளியின் தன்மைகள் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் இன்னைக்கு பேசிஸ். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய பேசிக்கான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு இல்லை, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் ஹார்ட்ஸ்? இயேசுவை உங்கள் உள்ளத்தில் எத்தனை பேர் வைத்திருக்கீங்க? நல்ல கை உயர்த்தி ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். அதுதான் இன்னைக்கு அடிப்படை, அதுதான் ஆதாரம். இந்த ஆதாரம், இந்த அடிப்படை உங்க வாழ்வில் என்ன செய்ய போகிறது என்பதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். 4 குறிப்புகள், ஹவு காட்ஸ் லைட் அல்லது ஹவு ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் என்பதை குறித்து உங்களோடு நான் இன்னைக்கு பேச இருக்கிறேன். முதல் காரியம் 14ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். முதல் காரியம், ஒளி இருக்கிற இடத்துல திஸ் லைட், the transformation that the light brings என்ன அப்படின்னா, this light brings honor in your life. எல்லாம் சொல்லுங்க, honor.
சத்தமா சொல்லுங்களேன், ஹானர். இந்த வெளிச்சம் உன் வாழ்வில கனத்தை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெளிச்சம் உன் வாழ்வில ஒரு கனத்தை கொண்டு வருகிறது. இந்த வசனத்தை நம்ம மெயினா பார்ப்போம் அப்படின்னா, இதுல இப்படி போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை ஒடுக்குனவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள், குனிந்து வருவார்கள், அசட்டை பண்ணினவர்கள் உன் காலடியில் வருவார்கள். அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சியோன் என்றும் சொல்வார்கள். ஒரு mighty transformation where God brings the honor into your life. So இன்னைக்கு முதல் transformation, இயேசுவினுடைய ஒளி என் வாழ்வில் வந்த உடனே எனக்கு நடக்கிற முதல் மறுரூபம் என்னன்னா, கனம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கனம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு முழு நேரமாய் வருவதற்கு முன்னாடி என்னை நேசிக்கிற ஒரு ஊழியர் என்னை பார்த்து இப்படி சொன்னார். அப்போ நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு நான் எம்ப்ளாய்டு ஒர்க் ஃபோர்ஸாக ஜாயின் பண்ணேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக ஆண்டவர் தூக்குனார். இந்த 7-8 வருஷங்கள் ஆண்டவர் நல்லா உயர்த்தி கொண்டே வந்தார். அந்த சூழ்நிலையில் அந்த ஊழியக்காரன் என்னை பார்த்து சொன்ன, உண்மையில ஒரு அழைப்பு இருக்கிறது. என்னென்னா, இன்னைக்கு நீ அடைந்திருக்கிற கனத்தை காட்டிலும் இப்போ உன்கிட்ட இருக்கிற எல்லா விதமான உன்னுடைய கார்ப்பரேட் லேடரில் நீ எழும்பி வந்திருக்கிறது, உன்னுடைய வாட் எவர் யூ ஹேவ், இதை காட்டிலும் ஆண்டவருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்றதுனால வரக்கூடிய கனம் உனக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ நீ இதை விட அதை நீ அதிகமாக நாடணும் அப்படின்னு என்னை ஒரு ஊழியர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. நான் அது ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சொல்லி, மெனி இயர்ஸ் ago. இந்த கடந்த ஒரு ஃபியூ வீக்ஸாக இதை குறித்து நான் அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். உண்மைதான். ஹல்லேலூயா. அப்போ இருந்த இடங்களை விட, அப்போ இருந்த நேரங்கள், நாட்களை விட, அப்போ இருந்த பொசிஷனை விட கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிற விதமே வித்தியாசமானது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற எதுவும் இல்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற கனத்தை உங்கள் நடுவில் கொண்டு வருவார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, கம்பேர் பண்ண முடியாத ஒரு ஹானரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன், ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே உதித்திருக்கிறதுனால, இயேசு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுனால, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, more than anything in the world, your priority, your honor should be to the works of God. ஆண்டவருடைய காரியங்கள், கர்த்தருடைய கிரியைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கு ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது, நான் சொல்கிறேன், அந்த கனம் உங்களுக்கு திரும்பி வருகிறதே நீங்கள் பார்ப்பீங்க. நான் இப்படி சொல்கிறேனே, ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்ளி நீங்கள் ஐஏஎஸ் படித்தவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஐஏஎஸ் படித்து ஒரு கேடருக்கு வர்றீங்க. உங்களை மாதிரியே ஐஏஎஸில் படித்த நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு பைலட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களை மாதிரியே தகுதி, திறமை எல்லாமே உள்ள நிறைய பேர் நம்மை சுற்றிலும் நம்ம அன்றாடம் காண முடியும். உண்மைதானே? ஸோ எஸ், இட் இஸ் அ ஹானரபிள் பொசிஷன், இல்லைன்னு சொல்ல, பட் தேர் ஆர் ஈக்குவலி ஹானரபிள் பீப்புள் அரவுண்ட் யூ. ஆனால் அபிஷேகம் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிறது தனித்துவம் வாய்ந்தது. எல்லாம் சொல்லுங்கள், யூனிக். சத்தமாக சொல்லுங்க, காட்ஸ் அனாயிண்டிங் அப்பான் யூ இஸ் வெரி யூனிக். உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய அழைப்பு, உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் வேற ஒருத்தருக்கு இருக்காது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உலகத்திலிருந்து வருகிற கனத்தை காட்டிலும் அபிஷேகத்தால் உண்டு பண்ணப்படுகிற கனம், ஹல்லேலூயா, அது தனித்துவம் வாய்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து என் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் என்று நம்பும் பொழுது, எனக்குள்ளந்து உதிக்கிற ஒளி என்னை கனம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். So இன்னைக்கு first transformation that the light brings, and another light brings honor in your life. Amen. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கனவீனப்படுத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஆண்டவர் உதித்திருக்கிறதுனால அந்த கனவீனங்கள், ஒதுக்கப்பட்ட நிலைமைகள், நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்க முடியாது. இட் இஸ் only temporary. Hallelujah. The more you recognize who you are in Christ, the smaller all these things becomes. Hallelujah. The more you focus on what God can do through you, everything becomes clearer. உன்னை பற்றின
செய்தி கனம் உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி காலையில் நான் அங்கே ஆராதனை முடிச்சுட்டு ஒருத்தவங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணும்பொழுது ஆண்டவர் இப்போ அவங்க சீசனில் நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்து இந்த வசனத்தை அப்படியே எப்படி அவங்களுக்கு உண்மையாய் மாற்றியிருக்கிறேன் என்று ஆண்டவர் என்னை கொண்டு அவங்களோடு பேசினார். எந்த குடும்பத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்டாங்களோ, இனி அவர்களை தேடி வந்து அவங்களுடைய வீட்டில் அடைக்கலமாக இருந்து அவங்களுடைய உதவியை நாடும்படியான ஒரு திருப்புமுனையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah, I was very happy because I saw the word of God அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நான் பார்த்தேன். நான் முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆண்டவருடைய ஒளி உங்களுக்குள்ள உதிச்சுச்சுன்னா ஆண்டவர் உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருடைய மறுரூப அனுபவங்கள் உண்டாகும். There will be transformations that will take place. 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார், ஆனாலும் உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நம்மை சுற்றி இருக்கிற இடங்கள்ல ஒரு வீடு பராமரிப்பற்று கிடக்கிறது அப்படின்னா அது பார்த்தாலே தெரியும் இல்லையா? நம்ம டூருக்கெல்லாம் போகிறப்போ பழைய காலத்து வீடுகள் இல்லை கோட்டைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அதை பராமரிப்புக்குள்ளே வைத்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பழைய ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கவனிப்பாரற்று கிடக்கிற ஸ்தலங்களை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும் திஸ் இஸ் அன்மெயின்டைன்டு, நோபடி இஸ் ஹியர் அப்படின்றது பார்த்தோன்னே தெரியும். ஏன் நம்மளே நம்ம வீடை ஒரு 2-3 மாதத்துக்கு பூட்டிட்டிங்கன்னா போயிட்டு வந்தோம்னா வீட்டோட நிலைமை தெரியும். நேச்சர் வில் டேக் ஓவர். ஹல்லேலூயா. அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவரும் நடவாத ஒரு இடம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெசோலேட், நோபடி வாண்டட் டு கோ, நோபடி கேர்ஸ் ஃபார் இட். யாருமே நடந்து போல, யாரும் வாசமாக இருக்கல, அப்படிதான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக நான் மாற்றுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை மாதிரி ஒரு வாழ்க்கையை உருமாற்றுவதில் வேற யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. அவர் ஒன்றும் இல்லாதவர்களை உருவாக்குகிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. வெறும் குப்பையில் தூசியில் கிடக்கிறவர்களை பிரபுக்களோடு நிறுத்துவதில் இந்த தேவனுக்கு நிகராய் வேறு யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிற இயேசுவை போல வேறு யாரும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்தினாலே சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மாற்றம் ஆண்டவரால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. உதித்திருக்கிற அந்த ஒளியினுடைய தன்மை அதுதான். அல்லேலூயா. யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் அண்டர் த லைட், obviously you become illuminated. கரெக்ட் தானே? நான் இங்கே நின்னு வச்சுக்கோங்களேன், நான் அமெரிக்கனோ, நான் ஆப்பிரிக்கனோ, நான் இந்தியனோ, டசன்ட் மேட்டர், என் ஸ்கின் கலர் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒளியின் அடியிலே நான் நின்றால் நான் ஒளிர ஆரம்பிக்கிறேன். கரெக்டா இல்லையா? when I come and stand under the light, I become illuminated. Now when you have the light of God in you, கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அந்த ஒளியினுடைய தன்மை அதுதான். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அது தன் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுமா? God's word, God's power, the name of Jesus will bring transformation in your life. Hallelujah. கைவிடப்பட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை எல்லாவற்றை விட்டும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இவை எல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய faith matters. உங்க உள்ளத்துக்குள்ள என்ன matters? Faith matters. I am broken, I don't have wisdom, I am depressed, I am not happy, I don't have friends, I didn't have a good family, I didn't have a good father. You can keep giving on your excuses for year long which will avail to nothing. எவ்வளோ வேணா சாக்கு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் இது அத்தனையும் மேற்கொள்ளும்படியாய் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற இயேசுவின் நாமம் ஒன்றே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா, நம்ம நெகிழப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, எனக்கு பண வசதி இல்லை, சரியான அப்ரிங்கிங் இல்லை, இப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒன்று அப்படி சொல்லலாம், இல்லைன்னா எது எப்படி இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், என்னை வழி நடத்துவார். அந்த ஒரு ஃபெய்த் இருந்தால் அந்த பீப்புள் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விசுவாசமும் உங்கள் சிந்தையில் இருக்கக்கூடிய திங்கிங்கும் அதனால் பிறக்கக்கூடிய வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. we all are operated because of our mind. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, டாக்டர் ஹெக்டே அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அமேசிங்கான ஒரு ஹி வாஸ் அ ஹார்ட் சர்ஜன். நிறைய பேசிக் லெவலில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஹவு வி கேன் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவார். எஸ்டர்டே ஐ வாஸ் லிஸ்னிங் டு டாக்டர் ஹெக்டே வந்து ஒரு நியூ ரிசர்ச் எஸ்டிஎம்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச் பற்றி அவர் சொல்கிறார். நான் இதை ஏற்கனவே வேற ஒரு ஃபார்மில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் டுடே ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட். அந்த என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப பெயினில் சஃபர் ஆகி கொண்டிருக்கிற பேஷண்ட்ஸை எடுத்து ரிசர்ச் பண்ணாங்களாம், ரொம்ப பெயினில் சஃபர் ஆகுறவங்க. ஸோ அப்போது அவர் மார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் பேரை சொல்கிறார். இப்போதைக்கு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்னது பெயின் கில்லர் அதுதான் சொன்னாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெயின் கில்லர், லைக் மார்ஃபின், சம் பெயின் கில்லர் யூனோ. அப்போ என்ன பண்ணாங்களோ, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். இந்த இன்ஜெக்ஷனுடைய பவர் என்ன அப்படின்னா, உங்கள் பாடியை ஹீல் பண்ணிடும், ஆனால் உங்கள் பெயின் போகாது. எப்படி? பாடியை ஹீல் பண்ணிடும், ஆனால் உங்கள் பெயின் போகாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்டான பெயின் கில்லரை கொடுக்குறாங்க, ஐவியில் போடுறாங்க. போட்டது என்னமோ பெயின் கில்லர், அது போட்டால் உடனே பெயின் போகணும், அதுக்கு தான் அந்த மெடிசனே வச்சுருக்குறாங்க. ரிசர்ச் பண்ண யாருக்குமே பெயின் போகவே இல்லை. ரிசர்ச் பண்ண யாருக்கும் பெயின் போட்டது பெயின் கில்லர், ஆனால் சொன்னது என்ன, உன் பெயின் போகாது, உன் பாடி மட்டும் ஹீல் ஆகும், பெயின் போகவே இல்லை. பெயின் கில்லர் டிட் நாட் ஒர்க். நோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தே டிட் த சேம் ரிசர்ச் அகெயின். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றினாங்க. தே கேவ் தெம் செலைன், சால்ட் வாட்டர், செலைனை ஐவியில் போட்டுட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்கள் பெயின் இப்போவே போக போகுது, ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூவாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெயின் கில்லர் உங்களுக்கு கொடுக்குறோம், வித்தின் செகண்ட்ஸ் யூ வில் பி ஆல் ரைட் என்று சொல்லி போட்டாங்க. அத்தனை பேருக்கும் பெயின் போயிடுச்சு. ஆனால் போட்டது என்ன, செலைன். வேர் இஸ் மெடிசன்? ஸோ எல்லாருடைய ஹீலிங்க்கும் காரணமாக இருந்தது என்ன, எல்லாருடைய பெயினுக்கும் காரணமாக இருந்தது என்ன, மைண்ட் செட், யுவர் திங்கிங். நான் கைவிடப்பட்டவன், நான் நிகழப்பட்டவன், எனக்கு நல்ல ஃப்யூச்சர் இல்லை, எனக்கு நல்ல பாஸ்ட் இல்லை, எனக்கு பணம் இல்லை, ஞானம் இல்லை, எவ்வளோ வேணால் சொல்லி கொண்டிருக்கலாம். இல்லை, இன்னொருத்தனுடைய விசுவாசம் இப்படி இருக்கும், ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. வாட் இஸ் யுவர் கன்ஃபெஷன்? ஹார்ட்டில் இல்லாமல் வாயில் வந்துச்சுன்னா ஆண்டவர் பார்த்துருவார், பிசாசும் பார்ப்பான். இது வெறும் சத்தமிடுகிற வெண்கலம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இருதயத்தில் விசுவாசிச்சு நாவினால் அறிக்கை பண்ணப்படும். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ, ஐ எம் புஷிங் திஸ் சர்ச், யூ காட் டு சேஞ்ச் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் காட். உன் ஃபெய்த் லெவல் மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள நித்திய ஒளியாக இருக்கிறார், உன்னை உருவாக்கும் உருமாற்றத்தின் ஒளியாய் கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீ விசுவாசிக்கிறவைகளை தான் உன் கண்கள் காணும். ஆமென். நீ உன் இருதயத்தில் விசுவாசிச்சு வேற ஒன்றை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நடக்காத. உன் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதையே நீங்கள் காண்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், காடோட லைட் இஸ் பிரிங்கிங் ஹானர். ஆமென். ரெண்டாவது நான் சொன்னேன், காடோடைய லைட் உங்களுக்கு வந்து இட்ஸ் பிரிங்கிங் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். மூணாவது 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முலைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். மூணாவது, காடோடைய லைட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு பிரிங் பவர் இன்சைட் யுவர் லைஃப். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களை வல்லமை உடையவர்களாய் மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ரொம்ப நாளாக வந்து ஆண்டருடைய பவரில் ஆப்ரேட் ஆகணும், ஹீலிங்கை கொண்டு வரணும். ஜனங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என் ஹார்ட் பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் தேர் ஹீலிங். ஆனால் என்ன நினச்சிருக்கோம், யாரோ ஒரு பெரிய விடுதலை ஊழியக்காரர், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு பாஸ்டர், இந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும்தான் இது ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நினச்சி நிறைய நேரம் நம்ம தள்ளி 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 இருந்திருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது, விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்கள் அவனு. அல்லேலூயா. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். சொல்லுங்களேன், பிசாசுகளை துரத்துவார்கள். இன்னைக்கு உங்களுடைய பிரசன்னம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் மகிமை என்ன அப்படின்னா, அந்த வெளிச்சம் உங்களை மட்டும் இல்லை, உங்களிடத்தில் வருகிற யாரையும் பிரகாசிப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. தட் இஸ் த பவர் ஆஃப் தட் லைட். இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையின் மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக வருகிற அந்த பீஸும் ஜாயும் பீப்புளுக்கு பெனிட்ரேட் ஆகி போக வேண்டும்.
ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொழுது ஐ ஹேட் ஒரு டீம் லீடர். சில நேரம் அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்கன்னா, கேன் ஐ ஹேவ் 2 minutes with youன்னு சொல்லிட்டு வந்து சும்மா உட்காந்து ஏதாவது பேசிட்டு போவாங்க. ஜஸ்ட் அபவுட் த ஃபேமிலி ஒரு வாட் எவர். ரொம்ப ஒர்க்குன்னு இருக்கிறத விட ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்பப்போ இப்படி வருவாங்க. அப்புறம் போகிறப்ப திருப்பி சரியாக போயிடுவாங்க. நான் வருகிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, யூ நோ தட் ஐ ஆல்வேஸ் கம் அண்ட் டிஸ்டர்ப் யூ, பட் அந்த டைம் எல்லாம் என்னோட ரொம்ப ப்ரோக்கனாக ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்க டைம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஐ டோன்ட் நோ நிர்மல் வாட் ஹேப்பன்ஸ் when I come and sit with you, something changes. when I come and just sit and have a dialogue with you, என்னமோ நடக்குது, அப்படியே மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆகி நான் அங்கேருந்து போகிறேன். அதனால தான் எப்போனாலும் உங்களை தேடி வந்துடுவேன். நமக்கு தெரியல கர்த்தருடைய பிரசனம் நம்மை கொண்டு என்ன செய்யும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒர்க் பண்ணிருந்த பொழுது ஐ ஹேட் ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன். அவங்க வந்து ஒரு pretty சீனியர் பொசிஷன் ஹி வாஸ் ஒர்க்கிங், நல்ல பிலீவர். ஆனால் அவருடைய பாஸ் வந்து பயங்கரமான ஒரு மனித கடவுளுக்கு அடிமை. அவர் ஒரு ஹியூமன் காட், தன்னை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஹியூமனுக்கு ஒரு பெரிய டிவோட்டி. அவருடைய கேபின் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அப்படியே போனீங்கன்னா டெம்பிளில் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹீ இஸ் pretty சீனியர் பொசிஷன், பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல், சிஇஓட ரொம்ப க்ளோஸு. அவர் சொன்னார், தப்பு சொல்கிறாரோ கரெக்ட் சொல்கிறாரோ அவர் சொல்கிறது தான் கரெக்டு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் கீழே ஒர்க் பண்ணுறாரு. நிறைய நாள் துன்புறுத்தப்படுவார் இவர், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த், யூனோ. பட் இவரோட ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, எவ்ரி டே when he comes to ஆஃபீஸ் அவரோட கேபினில் உட்காந்து அவருடைய டைரி எடுத்து Psalm 91 உட்காந்து எழுதுவார். நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி எவ்ரிடே எழுதி அதை கிளைம் பண்ணி ஜோம் பண்ணுவார், ஆண்டோடைய ப்ரொடெக்ஷன் என் மேலே. அதான் ஒரு நாள் சாட்சியாக வந்து சொன்னார், பெரிய பெரிய சிச்சுவேஷன், கடினமான சூழ்நிலையெல்லாம் அவருடைய கேபினுக்கு போக வேண்டியிருக்கும், தன்னுடைய பாஸோட கேபினுக்கு. வாட் ஹி வில் டூ அப்படின்னா, ஜோம் பண்ணிட்டு போவார். கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்தகாரங்களை இயேசு நாமத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். அவ்வளோ நேரம் சிங்கம் மாதிரி கரிச்சிட்டு இருந்தவர் பூனைக்குட்டி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருவார். கண்ணை பார்த்து கூட பேச மாட்டார். சிஸ்டமை பார்த்தே ஏதாவது பேசி எவ்வளோ சீக்கிரம் அவர் தனியாக அனுப்ப முடியுமோ அப்படி தான் அனுப்பணும்னு சொல்லி பார்ப்பார். என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? த ப்ரெசன்ஸ் யூ கேரி. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுவோமா? த ப்ரெசன்ஸ் யூ கேரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வருகிற டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும்? என்ன வந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஃபெய்த்தில் தான் இன்றைக்கி உலகத்தை நீங்கள் பார்க்கணும், உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மீட் பண்ணணும், உங்கள் டிஸப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். உன்னைக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னைக்கு பயங்கள் வருகிறது, பில்லி சூன்யம், மந்திரம், விரோதமான எதிரிகள், மொட்டை கடிதாசிகள், இப்படி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை பார்த்து ஒரு கலக்கம் வந்தால் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்ன ஆவி, எனக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அசுத்த ஆவி, எனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி. அவளு எவ்வளோ அடுக்கிட்டே அசுத்த ஆவி கொண்டு போனாலும் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அதெல்லாம் நிற்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Unless you have that faith, unless you exercise that faith, you are never going to make a difference. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நானும் வந்த ரட்சிக்கப்பட்டு 16 வருஷம் இந்த பொசிஷன்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நம்ம பாட்டு சொல்லிகிட்டே போகலாம். Have we impacted anybody's life? நீங்கள் ஆண்டவருடைய கேள்வி அதுதான். ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, நான் உன் வாழ்வில் வந்து என்னுடைய வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா you will be a person with power. If you are a person with power, நான் ஏற்கனவே சொன்னேன், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆமென் பத்தாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த டிசையர் இருக்கு, என்னை தேடி ராஜாக்களை நீங்க வர வைக்கணும்? நார்த் மெட்ராஸில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, ஆண்டவரை சுத்தமாக அறியாத ஒரு குடும்பம். இங்கே வந்து முன்னாடி ப்ரீச் பண்ணியிருக்காரு அந்த பாஸ்டர்ஸ். பயங்கர பவர்ஃபுல்லாக டெலிவரன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டர். படிப்பறிவு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு ஏழ்மை நிலைமையிலிருந்து கர்த்தரை அறிந்து கொண்டார். திடீர்னு வீட்டில் ஒரு ப்ரேயர் தொடங்கணும்னு தோணுச்சு, ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணார். அப்படி ஆண்டவர் ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தினார். அவர் சொன்னார், ஆரம்ப நாள் எப்படி பண்ணணும்னு தெரியாதான், நேராக போய் மாடி மேலே ஏறி நின்றுட்டு 2 கையும் உயர்த்தி சொல்லுவார், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் தான் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஏரியாவுக்கு நான் தான் பாஸ்டர். ஆண்டவரே இந்த ஏரியாவுக்கு நான் தான் உங்கள் சுவிசேஷத்தை கொண்டு போகிற சுவிசேஷகன். ஹல்லேலூயா. அந்த ஏரியாவே ஒரு கலக்கிட்டு இருக்கிறார் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் ஃபெய்த் என்ன, உன் கன்ஃபெஷன் என்ன, ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணி.
ஆண்டோட வெளிச்சம் உதிக்கிற இடத்துல, எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஆண்டோட வெளிச்சம் உதிக்கிற இடத்துல ரிச்சஸ் தானா வரும். யாருமே ஆமேன்னு சொல்ல, ஏதோ நான் ஏதாவது தப்பா சொல்லிட்ட மாதிரி. கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தானாய் வந்து சேரும். இந்த ஆமேன் கூட கன்வின்சிங்கா தெரியல, வேண்டாம் போல. ஆண்டவரே பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும்னு தோணுது. சரி வேணாம், நம்ம ஜனமாச்சே பார்த்துங்க. கன்வின்சிங்கா சொல்லுங்க. கர்த்தர் உடைய அந்த மாற்றம், ஆண்டவர் வெளிச்சமா உங்களுக்குள்ள இருந்தா உங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க வாழ்ந்து சுகித்திருப்பது கர்த்தருடைய சித்தம்? உண்மையா இல்லையா? எனக்கு சில நண்பர்கள்லாம் உண்டு, நம்ம கஷ்டப்படுறதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று நம்புகிறார்கள். நம்ம கஷ்டப்படும் போது கர்த்தர் அதுக்கப்புறம் அது கொடுத்துருவார். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு விசுவாசிக்கிற என்னுடைய நண்பர்கள் உண்டு. அவங்களுக்கு அதே மாதிரி தான் நடக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடைசியில் தேவை சந்திக்கப்படுது. நம்ம கஷ்டமே வராதுன்னு நான் சொல்ல, பட் ஒய் கான்ட் யூ ஹேவ் யுவர் பிலீவ் ரைட்? த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், யோவான் 10:10, திருடவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ அவைகளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஜீவன் உண்டாகவும், சத்தமா சொல்லுங்க ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா என்று இயேசு சொன்னார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். It is God's will that you stay blessed. Amen. ஆனால் அதில் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களிடத்தில் கொண்டு வருகிற காரியங்களுக்கான நல்ல உக்கிரானக்காரனாய் நீ காணப்பட வேண்டும். காடோட கிங்டம் ரொம்ப அழகாக ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும். எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆண்டவரே அவன்கிட்ட ஏற்கனவே 10 இருக்குது, அவன்கிட்ட 10 தாளந்து இருக்கே, திருப்பியும் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர்னா அவனுக்கு தான் கொடுத்தார். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்ததுல அவன் உண்மை உள்ள உக்கிரானக்காரனாக இருந்தான். ஸோ அவனை நம்பி எவ்வளோ வேணா கொடுக்கலான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களெல்லாம் நம்பலாமா? அது அவர்கிட்ட தான் ரிப்ளை பண்ணணும், என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களெல்லாம் நம்பலாமா அப்படின்னா நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. உங்களெல்லாம் நம்பலாமா அப்படின்றது நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்துக்கோங்க. எப்படின்னா, இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் நான் கரெக்டாக இருந்திருக்கேனா, ஞானமாக இருந்திருக்கிறேனா, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறேனா, என் விளைவாலும் என்னுடைய உழைப்பின் முதற் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணியிருக்கேனா, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி இருக்கிற டைமில் நான் என்ன சொல்கிறேன்னா, காடோட லைட் ஹேஸ் திஸ் பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம். நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 17ஆம் வசனம் டிஸ்பிளே பண்ணுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 17th verse, அது மெயினாக ஐ வாண்ட் யூ டு விட்னஸ் திஸ். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ வாசிக்க பார்க்கலாம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. போதும். இப்போ ஆண்டவர் ஏற்கனவே இருக்கிறத மாத்துறாரா இல்லை புதுசாக கொடுக்குறாரா? இன்னொரு டைம் கேட்குறேன், ஏற்கனவே இருக்கிறத கர்த்தர் வேற மாதிரி விலை உள்ளதா விலை மதிப்பற்றுதா மாத்துறாரா இல்லை புதுசாக அதை கொண்டு வராரா? ஏற்கனவே இருக்கிறத மாற்றுறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, we are already blessed. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கம்மியாயிடுச்சு ஆமேன்லாம்? பிளஸ்டா இல்லையா நம்ம? அல்லேலூயா. ஆமாம், பக்கத்துலலாம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு. இந்த ஜனம் நாட் பிளஸ்ட்னா யாராவது நம்புவாங்களா? God has been really good in our lives. ஆமேன். உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் பிளஸ்டாக இருக்கா, உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் இண்டஸ்ட்ரியில், உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய சில்ட்ரனுடைய லைஃப்பில் God has been really good. ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுவாங்க. பட் God's plan is that you will grow from glory to glory. அதனால் இங்கே இருக்கிற உங்களை இதை விட கீழே இறக்கல, இங்கிருந்து இங்கே கொண்டு வரது தான் ஆண்டோடைய மறுரூபத்தின் வேலை நடக்க போகிறது. அப்போ ஏற்கனவே இருக்கிறத அவர் வேற மாதிரி மாற்ற போகிறார். இங்கே இருக்கிற எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஃபிசிக்கலி சயின்டிஃபிக்கலி இம்பாசிபிள். எல்லாம் சொல்லுங்க இம்பாசிபிள்.